தங்கம் ஹாய் சொல்லுமா. ஹாய். ஹாய் சொல்லுமா. நீ சொல்லு. ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பை பை சொல்லு. பை பை சொல்லு. இங்கே 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 பார்த்து இங்கே பை பை சொல்லு. இங்கே பாரு காக்கா. இங்கே பாரு காக்கா. இங்கே பாரு இங்கே பாரு இந்த சைடு. இந்த பக்கம் பாரு காக்கா. இங்கே பாரு காக்கா. இப்பா தூரத்துல ஒரு யானை நிக்குதுங்க. அங்க நிக்குது, தெரியுதா உங்களுக்கு? என் கூட இருக்க என் பொண்டாட்டிக்கு கண்ணு தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுதான்னு பாருங்க. ஆனா அது யானை தான். இந்தோ இருக்கு பாருங்க, கைக்கு நேர பாருங்க. இந்தோ லைட்டா ஜூம் பண்றேன். பெரிய யானைங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, கொடைக்கானலில் யானையெல்லாம் இருக்குது. கொடைக்கானலில் யானை எப்பயுமே இருக்குது, ஆனால் நாங்கள் போகிறப்ப பார்த்தது தான் ஃபஸ்ட் டைமு. நீங்கள் கொடைக்கானல் போகிறப்ப இந்த வரைக்கும் யானை ஏதாவது பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தனால எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். நல்லா வியூலாம் ரசிச்சுட்டு இருந்தோம். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியவே இல்லை, வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. ஏன்னா பெண்டு ஜாஸ்தியாக இருக்கிறனால வாமிட் எடுத்துக்கிட்டே வந்தால் வழிநெட்டுக்கு பாதி தூரத்தை வரைக்கும் நின்று தான் வந்தோம். அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் வெயில் சரியான வெயிலுங்க. இந்த மாதிரி சோம்பேறி ஒய்ஃபெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க, தயவு செஞ்சு. போகிறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட தான் போகணும். அப்புறம் கொஞ்ச நேரம் நான் உளறிட்டு இருந்தேன் அங்கே நின்று. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் போடலை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேவரட் வியூ பாயிண்ட்டு. ஏன்னா நடுவில் காடு இருக்கும், சுற்றி ரோடாக இருக்கும். எனக்கு அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே கொடைக்கானல் போகிறப்ப அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்காம போக மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் கொடைக்கானல் போகிறப்போ உங்களோட வியூ பாயிண்ட், ஃபேவரட் வியூ பாயிண்ட் எதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குதா, சரி பாம்பு ஏதாவது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப வெயில் வேறு. அதனால் கிளம்பிட்டோம். சரி வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க வண்டியை எடுத்துகிட்டு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஸ்கூட்டி நல்ல மைலேஜ், ஃபெசினோ நல்லா ஜாலி ரைடாக இருந்துச்சு. ஏன்னா பேக்லாம் நல்லா ஸ்கூட்டியில் நடுவில் வச்சுக்கலாம், நம்மளுக்கும் வெயிட் இல்லாமல் இருக்கும், வரவங்களும் ஃப்ரீயாக வருவாங்க. அப்புறம் ஒரு வழியாக கொடைக்கானல் போய் சேர்ந்துட்டோங்க. கொடைக்கானல் போனதாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோம் நாங்கள். சரி வீட்டுக்கு போயிடலாம், எங்கேயும் நிற்க வேணாம், வழியில் எங்கேயும் நிற்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் டிவி டவர் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி தான். எப்படி நல்லா இருக்குதா? நாங்கள் இந்த வழி தான் ஸ்கூலுக்குலாம் போவோம், நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு போவோம். இந்த வழி தான். இது ஃபஸ்ட்டு மண் ரோடு மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக எங்கள் வீடே வந்துடுங்க. ஃபால்ஸ் எல்லாம் போகலான்னு பார்த்தோம். சரி ஃபால்ஸ்க்குலாம் போக டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டுக்கு போகிற வழி இது தான். எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் ஏறி வருவாங்க இந்த சந்துக்குள்ளெல்லாம் இருந்து. இதுதான் எங்கள் பெரிய வளைவு, பெரிய முடக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த வளைவை. இது செகண்ட் பெண்டு. நல்லா டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்குங்க எங்கள் ஏரியா. எங்கள் ஏரியா எப்படி இருக்குங்க, போகிற வழியெல்லாம் காடாக தான் இருக்கும், நடுவில் ரோடு இருக்கும். எங்கள் வீட்டுக்கு போகிறதே இப்படி தான் இருக்கும். நாங்கள் இந்த வழி தான் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் போவோம். இன்னொரு வீட்டுக்கு, எங்கள் வீட்டுலாம் மேலெலாம் இன்னொரு வழியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்குலாம் அப்புறம் காட்டுறேன் நான். ஆனால் எப்போ கலைக்கு போனாலும் குணா கேவ் போகணும்னு சொல்லும். பட் ஆனால் எங்களால் அது போகவே முடியல. எப்போ போனாலும் கலைக்கு போகவே முடியலங்க. இது எங்கள் வீடே வந்துருச்சு. இதுதான் எங்கள் வீட்டுக்கு மேலே போகிற வழி இது தான். சரி எங்கள் அப்பாவுக்கு கண்ணை பற்றி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் எங்கள் அப்பா எங்களுக்கு அதுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. இந்த நடந்து வந்துட்டு இருக்காரு பாருங்க, இதான் எங்கள் அப்பா. அப்புறம் இறங்கினே எங்கள் அப்பாட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம்.
நான் வந்து கண்ணை பத்தி வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா சரி, நான் எங்கள் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காரு. சரி, எங்கள் அப்பாட்ட பேசி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழிங்க. இப்படி மேலே இப்படி ஏறி போகணும். இது வந்து நாங்கள் தங்கியிருக்கிற வீட்டோட லொக்கேஷனுங்க. இதுதான் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தா டிவி டவரு, பெருமாமலையிலேருந்து எல்லாமே தெரியும். கீழே பழனி பாதி ஏரியா தெரியும், ஒத்தலகுண்டெலாம் தெரியும் அந்த ஏரியாவில். அப்புறம் சரி கீழே கடையில் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே கீழே இறங்கி வந்துட்டோங்க. இதான் நாங்கள் கீழே, அதாவது ரோட்டுக்கு வர வழி இதுதான். வர முடியாமல் வரும் கலை பாருங்கள், இறங்க முடியாமல் இறங்கி வந்துட்டுருக்கு. கிளவியோட மோசங்க. ஆனால் நான் பேக்கையும் தூக்கிக்கிட்டு கலையும் பிடிச்சிக்கிட்டு வரணுங்க. இதில் என்ன கலைக்கு ஃபஸ்ட் டைமில் ஏறி பழக்கம் கிடையாது. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இறங்குறதுக்கு ஏறுறதுக்கெலாம். இது வந்து எங்களோட இன்னொரு வீடுங்க. இது வந்து ஹோம் ஸ்டே மாதிரி வச்சுருக்கோம். இந்த வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணி வரலாம். அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தா நல்ல லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம கடைக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதான் எங்கள் கடைங்க, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தாலும் நல்லா லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். கடையில் உள்ளே உட்காந்துட்டே சாப்பிட்டு நல்லா வியூ பார்த்துட்டு நல்லா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க உடனே உங்களுக்கு. எங்கள் கடையில் எல்லாமே இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே டிவிட்ட வரலாம், வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கலையை குணா கேவ் கூட்டிகிட்டே போகலாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போயிடுவோங்க. சரி, அப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஏன்னா இங்கே எது கோயம்புத்தூர் வரைக்கும் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்கூட்டி ஃபெசினோ 92 போதுங்க டாப் ஸ்பீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.